ஹாய் மகளே, நான் உங்கள் நீர்ப்பறவை மீனவன். நம்ம மீன் பிடிக்கணும்னா பொதுவாக ஏதாச்சும் இறா போட்டு தான் மீன் பிடிப்பாங்க மக்களே. ஆனால் நாங்கள் ஒரு சின்ன தூண்டில் தும்பை கட்டி நாங்கள் இப்போ மீன் பிடிச்சிட்ருக்கோம் மக்களே. அதில் என்னென்ன மீன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். மழுவன் மீன் கிடச்சிருக்கு மக்களே. இதை மழுவன்னு சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு பேர் மழுவன்னு சொல்லுவோம். அப்புறம் சிகப்பு கலவான்னு கூட சொல்லுவாங்க மக்களே. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். தூண்டையில் சரியை கட்டி அதில் ஒரு இரும்பை கட்டி கடலில் இழுத்து விடுவோம் மக்களே. அப்படி இழுத்து விடும்போது ஒரு சின்ன பாசி மீன் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் மக்களே. ஆனால் இந்த மட்டில் சீலா மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறையை மட்டும்தான் கிடைக்குன்னு சொன்னால் அது இல்லை மக்களே. நிறைய மீன் இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாய் மகளே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தூண்டில் பிடிச்ச அந்த புள்ளிக்கலவா பாருங்கள். இதுக்கு 3 வகையான பேர் இருக்குது. ஒன்று புள்ளிக்கலவா, இன்னொன்று மூச்சா. இது சின்னதாக இருந்தால் மூச்சா, பெருசாக இருந்தால் புள்ளிக்கலவா, அப்புறம் பண்டாரி இல்லையா அப்படின்னு சொல்லி 4 பேர் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். எக்ஸ்போர்ட்டு மீன் பாருங்க. வாயை பாருங்க, வாயில் உள்ள பலூன் மாதிரி ரெட் கலரில் இருக்குது. புரியல தெரியுதா? அது இந்த ஏர் பேக் மாதிரி இருக்கும். உங்கள் நாக்கு தான் அப்படி ஏர் பேக் மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன். இந்த மீனில் 10 கிலோ 15 கிலோ சைஸ் மீன் பிரியாணி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த துண்டு அப்படி பஞ்சு போல வேறு லெவலாக இருக்கும் சாப்பிட்றா. இது சின்ன குழந்தையிலேருந்து பெரிய அளவு வரை எல்லோரும் சாப்பிடலாம். குழம்பு வச்சா அப்படி நெய்யாக இருக்கும் மீன். இந்த மீன் உங்கள் கிடக்கிற ஏரியாவில் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்கும். சின்ன மீன் விலையாக கம்மியாக தான் இருக்கும். பெரிய மீன் போனால் உங்களுக்கு 4 கிலோ 5 கிலோ சைஸ் போனால் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும். இந்த சைஸ் இந்த 1 கிலோ 3 கிலோ சைஸ் உங்களுக்கு ரேட்டு கம்மி, 100 ரூபா அவ்வளோதான் போகும். இந்த ஒரு முழு மீன் 100 ரூபா 150 தான் போகும். கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு மீனையும் காட்டுறேன், அந்த மீனும் சூப்பராக இருக்கும். இதை விட சூப்பராக இருக்கும். மகளே, இதுவும் பாரில் உள்ள மீன் தான். இந்த மீனை காட்டிலும் இந்த மீன் பயங்கர ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீனில் இது ஃபஸ்ட் குவாலிட்டி சாப்பிட்ற டேஸ்ட்டு, இது 2வது குவாலிட்டி சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்கும். இது நம்ம இங்கிலீஷில் ரெட் ஸ்னாப்னு சொல்லுவோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மகளே. இந்த மீன் கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நீர்ப்பறவை மீனோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.